சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. சங்கீதம் 66 அதனுடைய 19வது வசனம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அழுது புலம்பி துக்கத்தோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்திலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஜெபத்திற்கு எந்த பதிலும் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். மனக்குழப்பத்தோடு கூட, புலம்பலோடு கூட உங்க வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு எந்த பதிலும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. நீங்கள் எதற்காக தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தீர்களோ அதற்கான சத்தத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்டதை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு இந்த உயர்வு வேண்டும், இந்த நன்மையான காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்துல நீங்க கேட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் கேட்டது மனுஷனிடத்தின் அல்ல, கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, அவர் தரமாட்டேன் என்று சொல்வதும் இல்லை. நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஒரு ஏற்ற துணை எனக்கு வேண்டும், எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும், என் தொழில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், என் குடும்ப வாழ்க்கை சமாதானத்தோடு இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் மாற வேண்டும், என் கலக்கங்களை மாற்றும், என் கண்ணீரை மாற்றும், என் வியாதியை மாற்றும், என் தரித்திரத்தை மாற்றும். இன்னும் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது எனக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது அழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளில் உங்க ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கேட்டதை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார், உங்களுடைய கவலைகளை மாற்றுவார், உங்களுடைய துக்கங்களை மாற்றுவார், உங்களுடைய குழப்பங்களை ஆண்டவர் மாற்றுவார், உங்களுடைய கலக்கங்களை மாற்றி நிச்சயமாய் உங்க காரியத்திற்கு ஆண்டவர் பிரதிபலனை ஆண்டவர் தருவார். ஆண்டவருடைய சமூகத்துல நம்பிக்கையோடு இருங்க. இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வசனம் உங்களுக்காகவே சொல்லப்படுகிறது. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் நீங்கள் எதற்காகலாம் ஜெபித்தீங்களோ அதற்காகலாம் ஆண்டவர் பிரதிபலனை தரப்போகிறார். விசுவாசத்தோடு இருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தேவன் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இதுவரை ஜெபத்திற்கு எந்த பதிலும் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், வழிகளை திறக்கிற தெய்வம், உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.